இது என்னது? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி ஆகுது? சூர்யா, வாங்க போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. பாபா. கேரளா ரொம்பவே அற்புதமான ஒரு இடம். அந்த பசுமையான சூழலை பார்க்கும்போது நம்ம மனசு குளிர்ச்சியா இருக்கும். அழகுன்னு ஒண்ணு இருந்தாலே அதுக்குள்ள ஆபத்தும் இருக்கிறது சகஜம் தானே. நாம பார்க்கிற இந்த இடத்துல பல தீய சக்திகள் மறைஞ்சிருக்கு. அதை சில பேர் எடுக்கவும் செய்யறாங்க. இதுக்கு பேரு பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து மக்கள் பிளாக் மேஜிக்ல அவ்வளவு நம்பிக்கை செலுத்துறது இல்ல. அந்த பிளாக் மேஜிக்கை வச்சு தவறான செயல்களை செய்யறாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையும் இந்த சூழல்ல நடந்ததுதான். 2 இளம் ஜோடிகள் இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சு அதுக்கான தண்டனையையும் அனுபவிக்க போறத பார்க்க போறீங்க. அட என்னப்பா, என்னது இது? கேவலமான பாதை. வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரியா இருக்கு. அப்படி கசக்கி எடுத்துடுச்சு. நீ யூஎஸ்ல இருந்து வந்திருக்கல, அதான் இந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ற. எங்க கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாக்கெத்து. நீ ரைடுக்கு வர போறல, இல்லைன்னா வண்டி எடுத்து நீ கிளம்பு, போலாம். வெல்கம் சார், வெல்கம். வெல்கம் டு ஹோட்டல் நீல்கிரி. நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் ரங்கநாத சுவாமி. தம்பி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிங்க சார். வாங்க சார், வாங்க மேடம், வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. சோனியா, இங்க வர்றதுக்கான அவசியம் என்ன? நம்ம சிம்லா இல்லனா மணாலிக்கு போயிருக்கலாம்ல. அரவிந்த், நாம தான் இந்த இடத்தோட பியூட்டியே. நான் எப்பவும் இப்படி ஒரு இடத்துக்கு வரணும்னு தான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாம நாம தான் அமெரிக்காக்கு போக போறோம்ல, அதுக்கப்புறம் இங்க வருவமா இல்லையான்னு தெரியாது. பேப், ஒரு தடவை நீ அமெரிக்காவை பார்த்துட்டேனா அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீ மறந்துடுவ. இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாமே. என்ஜாய் பண்ணலாமா? அரவிந்த், முதல்ல என்ன ஃப்ரெஷ் ஆக விடு. ஃப்ரெஷ் ப்ளீஸ். தேங்க்யூ. சீக்கிரமா வா டார்லிங், டைமை வேஸ்ட் பண்ணிடாத. இன்னைக்கு ஃபுல் டே உங்ககிட்ட சரியாவே பேசல. முதல்ல என்ன ஃப்ரெஷ் ஆக விடு, அதுக்கப்புறம். ஓ டார்லிங், சரி இப்போ என்ன விடு. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒரேடியா சேஞ்ச் ஆயிட்ட. இந்த ஃப்ரெஷ் ஆகுறதெல்லாம் விடு, நம்ம டைரக்டா ஷவர் பண்ணலாம். முதல்ல நான் போறேன், அப்புறமா நீ வா. அப்புறம் நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். 2 பேரும் ஒன்னாவே ஷவர் பண்ணலாமா? ஆசை பாரு. I just love her.
என்ன பாக்குற? என் கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு அழக அதை அடையிறதுக்காகவே நான் அமெரிக்கால இருந்து நான் வர வேண்டியதை ஆயிடுச்சு. என் பக்கத்துல வா. இப்ப வேண்டாம். ராஜேஷும் பாவனாவும் டின்னருக்காக வெயிட் பண்றாங்க. ஹலோ ராஜேஷ், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. நம்ம ரூம்லயே டின்னர் முடிச்சுக்கலாமா? நானே உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நாளைக்கு பார்க்கலாமா? ப்ராப்ளம் சால்வ். ஓ அப்படியா? வாவ். சார், அது இந்த உங்க பக்கம் தானே? மீன் இருக்கும் சார். இது ரொம்ப ஃபேமஸ் சார். எம்மி ஃபார் டம்மி சார். கம் ஆன் சார். ஏய் இங்க பாரு, இங்க பாரு. யம்மி ஃபார் டம்மி சார். என்னாச்சு குட்டி? வேணாம், முன்னாடி போக வேணாம் சார். வேணாம் சார். ஏன் ஏன் முன்னாடி போக வேண்டாங்கற? சார், அது ரொம்ப ஆபத்தானது. அது 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 பிளாக் மேஜிக் சார். வாங்க சார், வாங்க சார், போயிடலாம். அட, கம் நாம கம் கம் முன்னாடி போகணும். நோ நோ, யூ வில் டை. இது டேஞ்சர். பிளாக் மேஜிக். இவர் என்ன சொல்றாரு? வாங்க முன்னாடி போலாம். அரவிந்த், பொண்டாட்டி பேச தட்டக்கூடாது தம்பி. ம். ஓகே சரி வாங்க. வாங்க. நோ நோ அதெல்லாம் சார், ஒண்ணும் இல்ல. ஆபத்து சார். சும்மா இருங்க. வேணாம் சார். நாங்க போறோம். சார், சொல்றது கேளுங்க சார். வேணாம் சார். பிளாக் மேஜிக் சார். சார், வேணாம் சீக்கிரமா சார். வாங்க போலாம். கம் ஆன் வாங்க. அது விதிங்க. அவங்க தலையில அது எழுதி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கைடு அவங்களுக்கு சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால அவங்க இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் என்னன்னே தெரியாம எங்க போக கூடாதோ அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. சார், வேணாம் சார். போயிடலாம் சார். நாங்க பாரு. வாங்க சார். என்ன பண்றாங்க? வாங்க. அரவிந்த் சார், வேணாம் சார். போட்டோலாம் வேணாம் சார். எடுக்காதீங்க சார். டேய் குட்டி, பக்கத்துல பேசாம போகாதீங்க இருக்கிறியா? சார். சார், சொல்றது கேளுங்க சார். வாங்க சும்மா சார். இருக்கிறீங்களா? மேடம், அவர்கிட்ட சொல்லுங்க மேடம். எடுக்கதா விடுங்களேன் கொஞ்சம். ஐயப்பா, என்ன செய்யறது சார்? வாங்க சார், போயிடலாம். வாங்க சார். பேசுறத கேட்காத. மேடம், இது நல்லதுக்கு இல்ல மேடம். அவர் வர சொல்லுங்க. எதுவும் ஆகாது. அவர் ஒழுங்கா வீடியோ எடுக்க விடுங்க. ஏய், கிட்ட போயிடுறா. அங்க பாத்தியா? சார், வா, நம்ம வாங்க சார், போயிடலாம். வாங்க சார். சார், சார், போயிடலாம் சார். வாங்க, சார், வாங்க ஒண்ணும் சார். இல்லைன்னு சொல்றேன்ல. மேடம், வேணாம் மேடம். போகாதீங்க மேடம். சார், என்ன குருவாயிருப்பா. போக்குகிறது. வாங்க, வாங்க சார், போயிடலாம். சரி வாடா போலாம். போங்க. நீங்களும் வாங்க சார். வாங்க, வந்துருங்க. வாங்க, வாங்க மேடம், சீக்கிரம் வாங்க. பார்க்காதீங்க, வாங்க. வாங்க மேடம். கம் கம் கம். சீக்கிரமா வாங்க சார்.
ஓ மை காட் ராஜேஷ், பாத்தியா? ஓ மை காட் ராஜேஷ், இதெல்லாம் என்னது? ஏய் அரவிந்த், எங்களை ஒரு போட்டோ எடு. போங்க. மேடம் வேண்டாம் மேடம், டேஞ்சர் மேடம், கிட்ட போகாதீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க குட்டி. சொல்றது கேளுங்க மேடம். கொஞ்சம் லெஃப்ட் வா. பெர்ஃபெக்ட். சார் மேடம் கூட்டிட்டு முன்னாடி வாங்க சார். ஏய் போடா. சார் ஆபத்து சார், நிக்காதீங்க சார். Okay வாடா டா, சார். okay. வாங்க Super. சார். இது கேரளா சார், இத பத்தி உங்களுக்கு தெரியாது சார். சார் அரவிந்த் வா, இங்க இருந்து போயிடலாம். ராஜேஷ் போலாம் guys. வா போலாம். சரி ஓகே போலாம். போலாம். சார் வாங்க சார் போலாம். புரிஞ்சுக்கோங்க சார். வாங்க சார். சரிடா. வாங்க சரி, வாங்க போலாம். வரோம். தயவு செஞ்சு போயிடுங்க, வராதீங்க. Yes, குட்டி, we are going. அட என்னது இது? சார் சார் ப்ளீஸ் சார், அங்க போகாதீங்க சார். வேணாம் சார். குட்டி பேசாம இரு சார். டேஞ்சர் சார். சார் வேணாம் சார். சார் ரொம்ப வித்தியாசமான டிசைனா இருக்குல்ல? ஆனா இது என்னது? ஏய் அரவிந்த், எங்களை ஒரு போட்டோ எட. ஒரு நிமிஷம் இரு. அதுவும் டைட்டானிக் போஸ்ட்ல. நாங்க 2 பேரும் ஈழம் காதலர்கள். காதல்ல விழுந்திருக்கோம். ஆனா ஒரு உடைஞ்ச கப்பல்ல. எங்களுக்கு தெரியாதது இன்னும் சில நொடிகள்ல எங்களோட மரணம். இப்படி விளையாடுறத நிப்பாட்டுங்க. இதெல்லாம் என்ன மாய மந்திரமோ தெரியல. அரவிந்த், நீ என்ன இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்களை கல்யாணம் பண்ணிருக்க? இந்த மாய மந்திரம் இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கா? நீ ரொம்ப கரெக்டா சொல்ற பாவனா. சார் வாங்க சார் போலாம். என்னாச்சு சோனியா? சில், ரிலாக்ஸ். நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? சார் இங்க கொஞ்சம் பாருங்க சார். നിങ്ങൾ എന്താണ് ചെയ്തത്? നിങ്ങൾക്ക് അറിയാമോ? என்ன என்ன വളരെ നിങ്ങൾ എന്തെങ്കിലും നശിപ്പിച്ചാൽ അതൊന്നും നല്ലതിനല്ല. വലിയ നഷ്ടം സഹിക്കേണ്ടി വരും നിങ്ങൾ. യു മീൻ ഫുട്ബോൾ? ഓക്കെ ഓക്കെ വാ. എന്റെ ഭഗവാനെ, இது என்னது? இதுல சாப்பாடு இருக்கு. வாவ், இது யாரோட லஞ்ச் மேடம்? இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஸ்வீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? നിങ്ങൾ എന്റെ കൂടത്തിലുള്ള ഭക്ഷണം ഇല്ലാതാക്കി. നിങ്ങൾ തീർച്ചയായും ഇതിനുള്ള ശിക്ഷ അനുഭവിക്കും. ആർക്കും രക്ഷിക്കാനാവില്ല. ആർക്കും രക്ഷയില്ല. ஐயோ நான் கிளம்புறேன் சாமி. ப்ளீஸ், ஐம் சாரி. ப்ளீஸ் இவங்களை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். ആരും രക്ഷപ്പെടില്ല. ആരും രക്ഷപ്പെടില്ല. அரவிந்த், யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இது அவங்களோட இடம். யாராவது ஸ்டேஜஸ் உன் இடத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ண நீ ஒத்துக்குவே அரவிந்த்? அங்க பாருங்க, குட்டி கூட பயந்து ஓடி போயிட்டான். வாங்க வாங்க நம்ம போலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, குட்டி இதெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அதனால நாம இங்க இருந்து போலாமா? வாங்க வாங்க போலாம். வாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். அது போல ஒரு அமைதியான இடத்துல இல்ல, அது ஒரு மயான இடம். அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து பார்க்கிறது, அப்புறம் அது எல்லாத்தையும் நாசப்படுத்துறது, இதெல்லாம் இட்ஸ் இட்ஸ் ஜோகோ வாட். அப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியாது, அவங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியவான் சாவித்ரி கண்ணகி மாதிரி என்னோட பொண்டாட்டி சோனியா
சோ நீ சொல்றத கேட்டுதானே ஆகணும். அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அமெரிக்காவுல ஏதாச்சும் ஒரு வெள்ளக்காரி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆக்சுவலி ட்ரை பண்ண, ஆனா மேட்டர் தான் நடக்கல. ஹே, ஜோக் தானே பண்ண. ஜோக்கா? ஐயோ அரவிந்த், அவளை நைட்டு சமாளிச்சுடு, தனிமையில. அரவிந்த், சோனியா எங்க? இன்னும் கூல் ஆகலையா? ஆக்சுவலி அவ ஃபாஸ்டிங்ல இருக்கா. she wants to take rest. ஓ சரி, அதை விடு. நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களா? ஆமா. Thank God. Feeling so hungry. யா யா. ஓ வாவ். இன்னொரு பிளேட் வெஜ் பிரியாணி, அப்புறம் வேற ஏதாவது? சிக்கன். அப்புறம் ஒரு பிளேட் ரோஸ்டட் சிக்கன். சாரி சார், சிக்கன் இல்லை, ரெஸ்டாரண்ட்டும் முடியாச்சு சார். இது உங்களோட பில். இது என்னது? என்னாச்சு? 10 பிளேட் தந்தூரி சிக்கன், என்ன? 20 plates of fried fish, 8 veg biryani, 10 chicken biryani, 5 plate gobi manchurian, 60 பரோட்டா. இது மட்டும் இல்லாம வெஜிடபிள் குருமா வேற. யார் பில் பாது? இங்க பாருங்க அண்ணே, ஹோட்டலோட மொத்த பில்லையும் நாங்க கேட்கல. நாங்க சாப்பிட்டதோட பில்லை மட்டும் கொடுங்க. சார், இப்போ சாப்பிட்றதுக்கான பில்லு தான் சார் இது. என்னையா சொல்ற நீ? போய் உன் மேனேஜரை வர சொல்லு. ப்ளீஸ் பே த பில், இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். இவ்ளோ பெரிய பில் எப்படிரா? தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் பகல் கொள்ளடா. இதுக்கு நீங்க கன் பாயிண்ட்ல வச்சு காசு வாங்கியிருக்கலாம். இதுக்காக நீங்க ஏன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றீங்க? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இப்ப நடந்தது மட்டும் சோனியாக்கு தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க. அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. சரி, ஓகே. ഭക്ഷണം തരൂ. ഞങ്ങളുടെ ഭക്ഷണം എന്തിനു നിങ്ങൾ നശിപ്പിച്ചു?
ഭക്ഷണം തരൂ. ഞങ്ങളുടെ ഭക്ഷണം എന്തിനു നിങ്ങൾ നശിപ്പിച്ചു? ഭക്ഷണം തരൂ. ഞങ്ങളുടെ ഭക്ഷണം എന്തിനു നിങ്ങൾ നശിപ്പിച്ചു? பக்ஷணம் தரும். சாப்பாட்டை நீங்க ஏன் அலங்கோலப்படுத்துறீங்க? உங்களை நாங்க விட மாட்டோம். என்னோட சாப்பாட்டை நீங்க எட்டி உதச்சிங்கல்ல. ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு. அரவிந்த், இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆனா ராஜேஷ், நான் ரொம்பவே பயங்கரமான ஒரு கனவை கண்டேன். ஆனா எனக்கு எதுவுமே புரியல. என் ரூம் ஃபுல்லா ஏதோ பூதங்கள் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னோட தலைய மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைச்சேன். எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. அரவிந்த், எனக்கும் இதே கனவு தான் வந்தது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. யாரோ கதவு தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன். சார், இவர்தான் ஜோசப். குட் மார்னிங் சார். நேத்து குட்டி என்கிட்ட வந்து சொன்னான். அதாவது நேத்து நடந்த விஷயத்த. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்களாமே, அங்க இருக்கிறது எல்லாம் கலைச்சிங்களாமே. அது ஒரு பலிதானம், ஒரு காஃப்ரிங், ஒரு பிசாசுக்காக. அந்த பிசாசு தே ஆர் பெட்ஸ். அது அந்த மந்திரம் செய்யறவங்க கூட தான் இருக்கும். அவ அதுங்களை வளர்க்கறா. நேத்து அதுங்க உங்களை திட்டிடுச்சு. அப்படின்னா சாபம் விட்டுருச்சு உங்க மேல. அவங்க நிம்மதியை கெடுத்ததுக்காக, அவங்களோட சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணதுக்காக. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இடத்துக்கு போய் நீங்க சாரி சொன்னா எல்லாமே நல்லதா நடக்கும்னு தோணுது. இல்லன்னா உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். இவன் என்ன வளர்றான்? இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன? இந்த பூதம் பேய்லா, இட்ஸ் ஆல் நான்சென்ஸ். அப்படின்னா அது நம்ம ராத்திரி கனவு கண்டமே அது கூடவா? டேய், நம்ம குடிச்சதுனால கூட அப்படி வந்திருக்கலாம்டா. இங்க பாருங்க, நாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புறதே கிடையாது. இதை நாங்க ஒரு ஜோக்கா தான் எடுத்துக்கிட்டோம். சார், இது கேரளா. எங்க எல்லா விஷயத்திலயும் பிளாக் மேஜிக்ங்கிறது இருக்கும். சில பேர் இத பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அத உணர்ந்தது இல்லையா? அது எப்படின்னா, நம்ம பக்கத்துல காத்து இருக்கு, அத நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் பிசாசுங்களும் இருக்கும், பிளாக் மேஜிக்கும் இருக்கும். நீங்க இந்த ஒரு பயங்கரத்துல இருந்து தப்பிக்க நினைச்சா உடனே போய் மன்னிப்பு கேட்கறது தான் நல்லது. அப்பதான் எல்லாம் சரியாகும். அவன் நம்மள பயம்புறுத்தி பணத்தை வாங்கணும்னு முயற்சி பண்ணான்னு நினைக்கிறேன். இருக்கலாம், நம்ம வேற பொருள் உடைச்சிருக்கோம்ல. சரி, கொடுத்துரு. சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க எல்லாம் அந்த பிளாக் மேஜிக் பேய பார்த்தாதான் சரிப்பட்டு வருவீங்க. நான் சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டேன். இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. வாடா குட்டி, நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். குட்டி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அவனால முடிஞ்ச உதவியையும் அவங்களுக்கு செஞ்சிருக்கான். ஆனா இந்த அரவிந்தும் ராஜேஷும் இருக்காங்களே, அவனை ஏமாத்துக்காரன், சீட்டர் அப்படின்னு நினைச்சு அவனை இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களோட தப்ப திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு அன்னைக்கு ராத்திரியே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அன்னைக்கு அதையும் கெடுத்துக்கிட்டாங்க.
அட ஆக்சுவலி ஐ வாஸ் திங்கிங் நம்ம ஏன் படத்துக்கு போக கூடாது? குட் ஐடியா. என்னாச்சு ராஜேஷ், உடம்பு சரியில்லையானே? வயிறு வலிக்குதுடா. அப்ப போய் குளிச்சுட்டு வா. டேய் பசிக்குதுடா எனக்கு. இல்ல ராஜேஷ், சீரியஸா மருந்து தரட்டுமா? மருந்து இல்ல, சாப்பாடு கொண்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதோ சாப்பாடு வந்துருச்சு. எஸ், வாவ், வாங்க. ஃபைனலி. இப்ப யாராவது சர்வ் பண்ணலாமே. நீ போ. நானே பண்றேன். அவசரப்படாத, வரும். நீ முதல்ல சாப்பிடு. தேங்க்யூ. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு சாப்பிடுறீங்க? ஆக்சுவலி சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல, அதான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. கொஞ்சமா? ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. வெயிட்டர், பில். என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? டாக்டர் கிட்ட போலாம். இப்பவாவது நான் சொல்றத கேளு. பாத்து பாத்து, ஜாக்கிரதை. எல்லாம் சரியா தான் சார் இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி சேஞ்ச் ஆனதுனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. நான் ஒரு சில மருந்து எழுதி கொடுக்குறேன், அதை சாப்பிட சொல்லுங்க. ஓகே தானே? எல்லாம் சரியாயிட்டோம்டா. ராஜேஷ், நீங்க மருந்து சாப்பிட்டீங்களா? ஓ, ஜஸ்ட் a minute. Checkmate. இதுனா என்ன நடக்குது? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி ஆகுது? அட சூர்யா, வாங்க போலாம், வாங்க, சீக்கிரம் வாங்க போலாம், சீக்கிரம் வாங்க. எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க, சீக்கிரமா டீடைல்ஸ் கொடுக்கணும். எர்த்குவேக் வந்திருக்கு என்னாச்சு? சார். என்னன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? எர்த்குவேக் வந்திருக்கு சார். எர்த்குவேக்? அட, ஏன் சார் சிரிக்கிறீங்க?
என்ன சார் சொல்றீங்க? எங்க சார் வந்துச்சு? எங்களோட ரூம்ல. நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. வாங்க வாங்க சார். வாங்க போல வாங்க. என்னாச்சு மேடம்? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? ஆக்சுவலி நாங்க உங்ககிட்ட சும்மா விளையாடணும். ஆமா சார், நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை பயமுறுத்தலான்னு பார்த்தோம். ஆனா நீங்க பயப்படவே இல்லை சார். ப்ளீஸ் நீங்க போங்க சார். we are sorry. ஓகே, கேரி ஆன். பை சார். இது எல்லாமே அந்த மந்திரவாதி பொம்பளையால தான் நடக்குது. நீங்க எல்லாரும் அன்னைக்கு அதை எட்டி உதச்சிங்கல்ல, அதான் இப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அப்படின்னா உங்க எல்லார்கிட்டயும் அமெரிக்கன் சயின்டிபிக் லாஜிக் ஏதாச்சும் இருக்கா? அப்ப இதெல்லாம் என்னது? ஐயோ, நம்ம 4 பேர் இத நிறைய பாத்துட்டோம். நம்ம 4 பேர் மட்டும் சொல்லுங்க. உண்மையிலே எதுக்கு வந்திருக்கலாம்? மேனேஜருக்கு தெரியாம கூட போயிருக்கலாம்ல. நாம ரூமை விட்டு வெளியே ஓடணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்திருக்கோம். அப்போ எல்லாமே நீட்டா இருந்துச்சு. நான் சொல்றது கேளுங்க. நம்ம நாளைக்கு இந்த ஹோட்டலை விட்டு செக் அவுட் பண்ணிடலாம். ஆனா ஏற்கனவே நம்ம 4 நாளைக்கு ரூம்ஸ் புக் பண்ணிட்டோமே. என்ன பண்ணணுமோ அதை நாளைக்கு டிசைட் பண்ணலாம். காலையில அந்த குட்டி கூட வந்தது யாரு? நேத்து கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் வாங்க வந்தான். அப்புறம் கூட வந்தவன் ஏதோ சேல்ஸ் பண்றேன்னு சொல்லி தான் அங்க வந்தான். இங்க பார் சோனியா, அங்க எதுவும் நடக்கல. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீ படு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இந்த நாவல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வேற ஏதாவது பண்ணலாமா? அது நல்லா இருக்காது. அது வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதை விட அதிகமா இருக்கும். நீ இன்னும் டயர்ட் ஆகலையா? என்னோட முதுகு ரொம்பவே பெயினா இருக்கு. என்ன? நான் வேணா மசாஜ் பண்ணட்டுமா? ஓகே. ராஜேஷ், என்ன பண்றீங்க? நத்திங். உன்னோட கைக்கும் சேர்த்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். வலிக்குது. என்ன பண்றீங்க? அட, என்னாச்சு? என்ன தைரியம் உங்களுக்கு? எங்களோட சாப்பாட்டை ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்க? எட்டி உதச்சி ஏன் அசிங்க பண்ணீங்க? எங்களோட அமைதியை கெடுத்துட்டீங்க. உங்களை
ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு சொல்லு. சொல்லு அரவிந்த். என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? அட என்னோட நாக்கு. என்னாச்சு அரவிந்த்? என்னன்னு சொல்லு. அட ஒண்ணு இல்ல, திடீர்னு தொண்டை காஞ்சி போச்சா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அவ்வளவுதான். வா வா தூங்கலாம். அரவிந்த், நாம நாளைக்கு இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். நம்ம நாளைக்கு இங்க இருந்து போயிடலாம். இப்போ தூங்க. கஷ்டப்படுத்துறீங்கல்ல, எங்க சாப்பாட்டெல்லாம் நாசப்படுத்துறீங்கல்ல, இப்ப நான் சொல்ற மாதிரி எல்லாம் செய். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுங்க. நீயும் சேர்ந்துதானே சாப்பாட்டை எட்டி உதைச்ச? என்னோட சாப்பாட்டை எட்டி உதைப்பியா? இந்த கால் தானே எட்டி உதைச்சது. சூர்யா, தொடங்க தொடங்க, யாராவது இருக்கீங்களா? Open the door, please, please. யாரு யாரு யாரு? என்ன வேணும்? உங்களுக்கு என்ன വേണം? ഭക്ഷണം തരൂ. ഞങ്ങളുടെ ഭക്ഷണം എന്തിനു നിങ്ങൾ നശിപ്പിച്ചു? എന്റെ ഭക്ഷണം നിങ്ങൾ ചവിട്ടിത്തെറിപ്പിച്ചില്ലേ? ഞാൻ നിങ്ങളെ വെറുതെ വിടാൻ പോകുന്നു. പ്ലീസ് എന്നെ വിട്ടുരുക, പ്ലീസ് എന്നെ മണിച്ചിരുക.
ஆமா சார். சார் சார் போனம் கிடக்குது சார். எங்க? அங்க சார். சார் சார் இங்க பாருங்க சார். இது மிஸ்டர் அரவிந்த். மேடம் மேடம் மேடம், சீக்கிரம் டாக்டரை கூப்பிடு. நான் பக்கத்து ரூம் செக் பண்றேன். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? சார் இங்க பாருங்க சார் என்ன பண்றாருன்னு. என்ன பண்ற நீ? போய் இருந்து என்ன சாப்பிட விடு, என்ன சாப்பிட விடு. அவளோட நினைவுகள் மட்டும் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா மூளை ஒரே அடியா நின்னுடுச்சு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் குட்டி காணாமலேயே போயிட்டான். அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா குட்டி ஊருக்கு போயிட்டான்னு. போலீஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா முதல்ல ராஜேஷ் தான் பாவனாவை அடிச்சு அப்புறம் அரவிந்தையும் அடிச்சுட்டு அவன் செத்துட்டான்னு நினைச்சாங்க. ஆனா சோனியா மட்டும் எப்படி இன்னும் உயிரோட இருக்கா? மக்களுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சவங்கள நானும் ஒருத்தன். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி சக்திகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதுவும் நமக்கு நடுவுல உலாவிக்கிட்டு இருக்கு. அதுங்கள பிளாக் மேஜிக் பண்ற மந்திரவாதிகள் தன் வசப்படுத்திக்கிட்டு அதுங்களை அவங்க வளர்க்குறாங்க. அப்பதான் தனக்கு சாதகமான விஷயங்களை அதை வச்சு அவங்க பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த சக்திகளே பிளாக் மேஜிக் பண்றவங்களோட சம்பந்தப்படுத்திக்குது. எங்கேயாவது ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா அப்போ அந்த சக்திகள் கெடுதல் பண்ணவங்களை பழி வாங்குது. அதுக்காக பேய் உருவங்களை எடுக்குது. இன்னைக்கு பார்த்த சம்பவத்துல அந்த பெண் எல்லாருக்கும் சாபம் கொடுத்தாங்க. இப்படி செஞ்சதுக்கு நீங்க தான் பலியாக போறீங்கன்னு. அதனாலதான் அந்த சக்திகள் இவங்க பின்னாடி வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தங்களோட வசப்படுத்திக்கிச்சுங்க. ஒருவேளை அவங்க போய் மன்னிப்பு கேட்டு இருந்தா இப்படி நடந்திருக்காது.